Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுச்சி பயணத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தான் சொன்ன கருத்து அரசியல் காரணங்களுக்காக திரித்து கூறப்படுவதாகவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் வாழ வைத்த தெய்வங்கள் எனவும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார். 99 திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி வைத்தது. கூட்டணி வைத்து அன்றைக்கு மீண்டும் பாஜக ஆட்சி மத்தியில் வந்த பிறகு மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் 5 ஆண்டுகள் நல்ல வளமான துறைகளை வாங்கி கொண்டு அவர்கள் வளம் பெற்றார்கள். அவருடைய கட்சியை வளமாக்கினார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒன்று செய்யவில்லை. இன்னும் அதை தாண்டி என்ன கருத்தை சொன்னேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி வைத்தால் தீண்டத்தகாத கட்சியா என்ற கருத்தை மட்டும் நான் சொன்னேன். இது இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வலுவடைந்து அண்ணன் எடப்பாடியுடைய சுற்றுப்பயணம் மிக எழுச்சிமிக்க சுற்றுப்பயணமாக தமிழகம் முழுவதும் பேசப்படுகிற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் என்னுடைய கருத்து தவறுதலாக நாங்கள் நித்தம் வழிபடுகின்ற எங்கள் குலதெய்வமாக இருக்கின்ற எங்கள் குடும்ப தெய்வமாக இருக்கின்ற அம்மா அவர்களை நான் மாற்றி சொன்னதாக கருத்து புனையப்பட்டு சில ஊடகங்களை வந்தது. அது முற்றிலும் தவறானது.